ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் வெல்னஸ் கோச் பாலா. மாயாஜாலம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை பற்றின ஒரு ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த புத்தகத்தை எழுதுனது வந்து த சீக்ரெட் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினவங்க தான் ரோண்டா பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர். ஸோ ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு புத்தகம் அந்த சீக்ரெட்டுங்கிற புக்கே. அதில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து எடுத்து செப்பரேட்டாக நம்மளுடைய வளர்ச்சிக்காக வந்து அந்த புத்தகத்தை வந்து பதிப்பிச்சிருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஆல்ரெடி போன ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். கிராட்டிடியூட் சீரீஸை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வந்து அந்த சீக்ரெட்டை புத்தகம் வந்து யாரெல்லாம் படிச்சிருக்காங்க, யாரெல்லாம் வந்து அது ரிலேட்டடாக வந்து நிறையா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பேசிக்காக வந்து இது பண்ணேன். ஸோ பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். ஸோ இந்த புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மாயாஜாலம் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு நம்பிக்கை இல்லாதவங்க வந்து அதை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தோட ஓப்பனிங்லேயே வந்து ரோல்டு தால் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் வந்து எழுதியிருக்கார், பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்கிறார். எதனாலும் நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படி அந்த விஷயத்துலேருந்து தான் நமக்கு ஆரம்பிக்கை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த புத்தகத்தில் வந்து மாயாஜாலத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து ஆத்தர் வந்து கேட்டிருக்காங்க. ஏன் கேட்குறாங்கன்னா, அந்த புத்தகத்தை இந்த ஓப்பனிங்கில் நம்ம குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயங்களுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிசயமான விஷயமாக இருக்கும். ஒரு சோப்பு நுரைய எடுத்து ஒரு பபிள் விட்டாலும், அன்றைக்கி நம்ம காலையில் முதல்ல எந்திரிச்சு அந்த சூரியனை பார்த்தாலும், நைட்டு வந்து அந்த நம்மளுடைய அந்த நிலாவை வந்து பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டே போகலாம். ஒரு மழை பெய்யும் போது அந்த பனி துளி வந்து நம்ம இலையில் வந்து அந்த படிஞ்சிருக்கும் போது அதை நம்ம வந்து வாட்ச் பண்ணுவோம். ஒரு எக்ஸைட்டிங்காக இருப்போம், ஒரு இன்னோசென்ட்டாக இருப்போம். அந்த மாதிரி தான் இந்த விஷயத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க, ஆத்தர் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாளடைவில் நம்ம வளர பார்த்திங்கன்னா அந்த நம்பிக்கை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மள்கிட்ட வந்து குறைஞ்சிருது, அது வந்து நம்ம இழந்துடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லி ஆரம்பிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மாபெரும் மர்மம் திரைவிளக்கப்படுகிறது அப்படிங்கிற ஒரு டைட்டில் வந்து கொடுத்துட்டு, யாரிடம் இருக்கிறதோ அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும், அவருக்கு அபரிவிதம் உண்டாகும், யாரிடம் இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு பைபிள் புனித நூலிருந்து சொன்ன ஒரு டேக் லைனை கொடுத்து, அதை ஏன் வந்து அவங்க சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், அதை எது ரிலேட்டடாக சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், ஒரு ஏழையாக இருக்கிறதுக்கும் பணக்காரங்களாக ஆகிட்டு போகிறதுக்கும், சில பணக்காரங்க திடீர்னு வந்து ஏழையாக மாறுறதுக்கும் உண்டான ஒரு ரீசனை வந்து சொல்கிறாங்க. அவங்க அதை வந்து எதை பயன்படுத்துகிறாங்க, தெரிஞ்சோ தெரியாமல் அந்த விஷயத்தை பயன்படுத்துகிறாங்க. நிறையா பேர் தெரிஞ்சுமே பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதுதான் வந்து நன்றி உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆழமாக வந்து சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஆத்தர் ரோண்டா பையன் பார்த்திங்கன்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டோரியில் வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் சீக்ரெட் மூவி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்லேயே அந்த சீன்ஸ்லாம் வரும், புத்தகத்துலேயும் அதை எழுதியிருப்பாங்க. நன்றி உணர்வுங்கிற ஒரே ஒரு விஷயத்தை வச்சு தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லைஃப்பில் வந்து பெரிய லெவலுக்கு வந்து வர்றாங்க. அதுக்கு ப்ளூ பிரிண்ட் புக்கு தான் வந்து சயின்ஸ் ஆஃப் கெட்டிங் ரீச் அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தை பற்றின விஷயங்களும் வந்து நான் கூடிய விரைவில் நான் அப்லோட் பண்ணுறேன். இது வந்து கண்ணதாசன் பதிப்பகத்தில் அந்த புத்தகம் கிடைக்குது. ஸோ அது வந்து வேலஸ்டி வேட்டில்ஸ் அப்படிங்கிற ஒரு பழைய ஆத்தர், ஒரு ரொம்ப ஓல்டு ஆத்தர். அவர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பார். அதில் இருந்து ஒரு விஷயம் அவங்க இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த புத்தகத்தை வந்து அவங்க எழுதுகிறாங்க, லைஃப்பில் மேலே பெரிய லெவலில் வராங்க. ஸோ இது ஒரு பார்ட்டு. ஸோ நம்ம விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வில் வந்து ஆல்ரெடி நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன், இன்னொரு ட்ரிப்பும் ஷேர் பண்ணுறேன். நன்றி அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமாக நம்ம வந்து சொல்கிற ஒரு விஷயம். இதில் வந்து நம்மளுடைய உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிடையாது நன்றிங்கிறது. அதே நன்றி உணர்வு அப்படிங்கிறது வந்து டோட்டலாகவே வந்து மாறுதலான ஒரு விஷயம்.
ஸோ இதில் உணர்வு அப்படிங்கிறது வரும்போது நம்மளுடைய ஃபீலிங்ஸ் வந்து உள்ளே வந்துடுது. உணர்வுங்கிறதே அதான். ஐம்புலன்களான உணரக்கூடிய எல்லா விஷயங்களும் செயல்கள் எல்லாமே உணர்வு பூர்வமாக தான் நம்ம செய்வோம். ஸோ இங்கே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து 3 காலங்கள் இருக்குது. நம்மளுடைய முடிஞ்ச இது வந்து ஒரு காலம், இறந்த காலம், இப்போ உள்ளது ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் டென்ஸ் எதிர்காலம். இந்த 3 விஷயம் இருக்குது. இந்த 3 காலத்துக்கும் உள்ள விஷயத்துக்கு நம்ம நன்றி உணர்வை தெரிவிக்கணும் அப்படிங்கிறத வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதில் நம்ம வந்து இந்த சீக்ரெட்டில் இந்த விஷயத்தில் வந்து எப்படி நமக்கு லைஃப்பில் மேஜிக் நடக்கும், நம்மளுடைய வெற்றிக்கு எப்படி நமக்கு இது நன்றி உணர்வு உதவ போகுது அப்படிங்கிறது வந்து நான் எதுக்கு இதை பதிவில் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் பர்டிகுலராக என்னோடய வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை நான் வந்து எனக்கு உணர்ந்திருக்கேன். ஸோ என்னுடைய ஸ்டோரி உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு வரணும். நீங்கள் இப்போது அந்த ஆத்தர் வந்து சொல்லியிருக்கக்கூடிய இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் நன்றியுணர்வு காந்தத்தன்மை கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம வாழ்வமுடனில் மகரிஷி வந்து அடிக்கடி சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வார்த்தைகளுக்கு வந்து காந்த சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. வார்த்தைகள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ வார்த்தைகள் எங்கேருந்து பிறக்கு? நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனை மூலியமாக தான் வார்த்தைகள் வந்து பிறக்குது. ஸோ நம்ம என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டாக பிளான் பண்ணி அந்த ஒரு விஷயத்தை நம்ம ரிப்பீட்டடாக மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதை ஒரு காலையில் ஒரு 5 நிமிடமும் நைட்டு ஒரு 5 நிமிடமும் நீங்கள் வந்து அதை நினச்சி அது கிடச்சிட்டு தான் நீங்கள் நன்றி உணர்வை செலுத்துனீங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நானுமே அனுபவபூர்வமாக வந்து உணர்ந்திருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஸோ நியூட்டன் அவருடைய ஒரு விஷயத்தில் அவருடைய லால் என்ன சொல்கிறாருன்னா, ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு நேரெதிரான மற்றும் சம அளவிலான எதிர்வினை ஒன்று எப்போதும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு நன்றியுணர்வை தெரிவிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ரிட்டன் வந்து கிடைக்கும். ஸோ இதான் வந்து இதில் முக்கியமாக கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். நீங்கள் என்னத்தை விதைக்கிங்களோ அதான் உங்களுக்கு வந்து அறுவடை ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியம். அதிகாலையில் நீங்கள் கண் விழிக்கும் போது பகலவனின் செங்கதிர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கை மற்றும் வலிமைக்காகவும் நன்றி கூறுங்கள். உங்களுடைய உணவிற்கும் வாழ்வதில் உள்ள ஆனந்தத்திற்கும் நன்றி கூறுங்கள். நன்றி செலுத்துவதற்கு உங்களால் எந்த காரணத்தையும் கண்டுபிடிக்க முடியாவிட்டால் தவறு உங்களிடத்தில் தான் உள்ளது அப்படிங்கிறத ஒரு செவ்விந்திய தலைவர் வந்து டெகும் ஹெக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நன்றியுணர்வு வந்து நம்ம இந்த புத்தகத்தை பார்த்து நம்ம தெரியாத ஒரு விஷயத்தை செய்ய போகிறோமா, இது ரொம்ப கஷ்டமான பயிற்சியாக இருக்குமோ, இதை வந்து ரொம்ப கால்குலேட்டிவாக பண்ணணுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதை வந்து நீங்கள் வந்து அன்றாடம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் டைம் கிடைக்கும்போது ஃபுல்லாகவே வந்து பண்ணலாம். முகமது நபி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெற்றுள்ள அபரிவிதத்திற்கு நன்றியுடன் இருப்பது தான் அந்த அபரிவிதம் தொடர்ந்து உங்களுக்கு கிடைப்பதற்கான சிறந்த காப்பீடுங்கிறார். அபரிவிதம்ங்கிறது அபண்டன்ட், அதாவது செல்வ செழிப்புக்கும் மேலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நன்றியுணர்வு மற்றும் மகிழ்ச்சியை தவிர வேறு எது குறித்து வாழ்வதற்கு உங்களிடம் எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை அப்படிங்கிறார். ஸோ புத்தபிரானும் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம கிருஷ்ண பரமாத்மா அவர் என்ன சொல்கிறாருன்னா, தனக்கு கொடுக்கப்படும் எதையும் தான் மகிழ்ச்சியாக கொள்வதாக அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நன்றியுணர்வை பற்றி இன்றைக்குள்ள ஆதர்ஸ் நிறைய பேர் வந்து ரிசர்ச் பண்ணி அவங்களுடைய லைஃப்போட அனுபவத்தை எல்லாமே ஷேர் பண்ணுறாங்க, நமக்கு பயிற்சி முறையில் கொடுக்குறாங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பழங்குடியினர் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க இன்றைக்கும் வந்து வாழ்ந்து அது மூலிமா அதை பயனடைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இன்ட்ரோவில் வந்து நான் தெரிவிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா,
நன்றியுணர்வு அப்படிங்கிறத வந்து நான் பலதரப்பட்ட எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து நான் மெயினாக வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய செல்வ செழிப்பு, உங்களுடைய கல்வி, உங்களுடைய உறவுகள் மூலிமா நல்ல ஒரு இதை ஏற்படுத்திக்கிட்டதுக்கு, நல்ல ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணிக்கிட்டதுக்கு, ஸோ உங்கள் லைஃப்பில் வந்து எல்லா இடத்தையுமே வந்து இந்த நன்றியுணர்வை வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் நன்றியுணர்வு அப்படிங்கிறத விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு அதை சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இன்றைக்கி இப்போது உள்ள விஷயத்துக்காக நம்ம எதுக்கெலாம் நம்ம நன்றியுணர்வோடு இருக்கோம் அப்படிங்கிறத யோசித்து நன்றியுணர்வை ஃபஸ்ட்டு தெரிவிக்க ஆரம்பிங்க. இது ஒரு சின்ன பயிற்சியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 28 விஷயங்கள் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து அன்றாட லைஃப்பில் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது அதை எப்படி நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இனிமேல் நம்ம அடுத்து வரக்கூடிய நிறைய வீடியோஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நன்றியுணர்வு செலுத்தும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதல்ல மன மகிழ்ச்சி ஏற்படும். உங்களை யாருமே வந்து எதிர்மறையானவங்கன்னு சொல்லவே முடியாது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் மனசில் இப்போ கிடச்சிருக்கக்கூடிய ஜாபுக்கு, இன்றைக்கி கிடைக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு, நம்ம இன்றைக்கி நமக்கு யாரோ ஒருத்தங்க முகம் தெரியாமல் அவங்க ஒருத்தவங்க வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஏதோ ஒரு ரூபத்தில், அதுக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்கலாம். உங்களுடைய உணவு உங்கள் தட்டில் இன்றைக்கி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு எத்தனை பேர் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க, அதுக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்கலாம். நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸுக்கு நன்றி தெரிவிக்கலாம். ஸோ அன்றாடம் நல்லா இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்கள் கால், கை, கண் எல்லாத்துக்குமே உங்களுடைய பாடி பார்ட்ஸுக்கு வந்து நீங்கள் நன்றி தெரிவிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு புத்தகம் மூலிமா நிறைய விஷயங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி நம்மளுடைய குரூப் மூலிமா நிறையா நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அவங்களுக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்கலாம். அவங்களுக்கு ஆன்மீக ரீதியாக நிறைய பேர் போதிச்சிட்ருப்பாங்க, அவங்களுக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்கலாம். ஸோ உங்களை சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு எந்த விஷயத்துக்கும் நீங்கள் லைஃப்பில் நீங்கள் சுற்றி பார்க்கக்கூடிய எல்லா ஒரு விஷயமுமே உங்கள் மூலியமாக நீங்கள் உருவாக்கியிருக்க முடியாது. அந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் நன்றி தெரிவிக்க முடியும். நன்றி தெரிவிக்கும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலான விஷயத்தையும் நீங்கள் வந்து ஈர்க்க ஆரம்பிக்கிறீங்க. அதுதான் வந்து ஈர்ப்பு விதின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு இயற்கையான ஒரு விதி. ஸோ இந்த இயற்கை அப்படிங்கிறது சார்ந்து நம்ம வந்து அந்த உணர்தலை வெளிப்படுத்தும் போது கண்டிப்பாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய மாற்றம் வந்து ஏற்படும். இதில் வந்து நீங்கள் அதை வந்து நம்ம இப்போ உடனே நம்ம அப்ளை பண்ணணுமா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் இப்போது என்ன நிலைமையில் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து டெய்லி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வரும்போது நீங்கள் வந்து அதிகமான ஒரு நற்பலனை வந்து அடைவீங்க. ஸோ நல்லவை அப்படிங்கிற ஒரு விஷயம், நல்லது வந்து நம்மளுடைய மனசில் வந்து விதைக்கும்போது நம்ம மனம் வந்து ஒரு நல்ல விளை நிலம், ஓகேங்களா? அதில் வந்து நல்ல விஷயங்களை நீங்கள் வந்து விளைவிக்கும்போது, நீங்கள் உள்ளே விதைக்கும்போது பார்த்திங்கன்னா கலைகளாகிய நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் அல்லவை அது வந்து தானாக வந்து வெளியே போயிடும் சொல்லி மகரிஷி வந்து சொல்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்களுடைய பேர ஆதரவிற்கு நன்றி. கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்களை வந்து மக்களாக பகிர்ந்துக்கோங்க. நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய லைஃப் அனுபவத்தையும் நீங்கள் வந்து நம்ம குரூப் வாயிலாக ஷேர் பண்ண முடியும். அது மற்றவங்களுக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வந்து ஈர்ப்பு விதி, நன்றியுணர்வு பயிற்சி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்களுடைய சஜஷன்ஸையும் உங்களுடைய அனுபவத்தையும் வந்து நம்ம குரூப் வாயிலாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணலாம். கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்மளுடைய பிளாட்ஃபார்ம் வந்து பயன்பெற போகுது. ஸோ நம்மளுடைய லைஃப் வந்து இந்த லைஃப் வந்து ஒன் டைம் நம்ம ஒரு பெரிய லெவலில் சூப்பராக வந்து வாழ்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு நோக்கமுள்ள ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோ வந்து சமர்ப்பணமாக இருக்க போது. ஸோ முடிவாக வந்து லைஃப் கோச் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன், 1-to-1 பண்ணிகிட்ருக்கேன். வாட்ஸ்அப் மூலிமா வந்து ப்ரைவேட்டாக வந்து நிறையா சஜஷன் கொடுத்துட்ருக்கோம். ஹெல்ப்